மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு வந்து நான் தோட்டத்துக்கு போகல. இன்னைக்கு வந்து திண்டுக்கல்ல இருக்கேன். நேத்து எனக்கு உடம்பு சௌகரியம் இல்ல. இந்த பக்கம் ஃபுல்லா வலி எடுத்துருச்சு. அதனால என்னன்னு தெரியல. அதனால ஆஸ்பத்திரி போயிருந்தேன். இப்பதான் இன்னைக்கு எந்திரிச்சிருக்கேன். எந்திரிச்சு சரி வீட்ல இருக்கமே, நம்ம நன்றி உரையாவது தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பி உட்காந்துருக்கேன். பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, எனக்கு சர்க்கரை கொடுக்குற இந்த விவசாயம் இதெல்லாம் வந்து நான் பார்க்குறேன். என்னோட தொழிலு நான் ஓடுறேன், ஒடியாறேன். அத பத்தி எதையும் நினைக்கல. நான் என்ன பண்றேன்னா, இந்த விவசாயம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோல வச்சுக்கோங்க. இந்த விவசாயம் பிடிச்சிருந்துச்சு, நான் போடுற விவசாய வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் கொடுங்க. அத வந்து ஷேர் பண்ணி விடுங்க மக்களுக்கு. நான் போடுற வீடியோ வந்து விவசாயி ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து அது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு ஆர்சிஎம் கம்பெனிலேருந்து உரம் எடுக்கிறேன், மருந்து எடுக்கிறேன், வீட்டு ப்ராடக்ட் எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து நல்ல ஹெல்த் ப்ராடக்ட் எடுக்கிறேன். இதில் வந்து நோயற்றதுக்கு நம்ம ப்ராடக்ட்டில் இருக்குது. அதெல்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ணுறனால நீங்கள் அந்த வீடியோ வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்களுடைய ரிலேஷன்ஸு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா, அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் உங்கள்கிட்ட கைகூப்பி கேட்டுக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் என்னைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து என்னடா இந்த அம்மா இந்த வயசில் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை கிடையாது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த குடும்பம். நான் என்னோட பிறந்த இடமும் சரி, நான் புகுந்த இடமும் சரி, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஒவ்வொன்றையும் சாதிக்கிறதுக்கு நான் சாதனையாக இருந்து சாதிச்சிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இலக்கை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து என் மைண்டில் முன்னாடியே நான் வச்சுருவேன். ஆனால் அந்த இலக்கை பிடிக்க வருது எனக்கு ரொம்ப கடும் போராட்டமாக இருப்பேன். அந்த மாதிரி போராட்டம் பண்ணி கூட நான் அந்த இலக்கை தொடணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் ஒரு மனசில் எண்ணியிருப்பேன். அந்த மாதிரி வச்சு நான் என்னென்னத்தை சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். அது எல்லாமே எனக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி நான் அந்த விதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கேன். இதனால் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இதுவரைக்கும் கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நீங்கள் தான் எனக்கு கடவுள். இப்போ இந்த ஒரு இதையுமே நான் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு செல் வாங்கி இந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோ, நம்மளோட ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறது, வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நாள் எனக்கு மனசில் ஆசை. அந்த ஆசை நம்மளுக்கும் நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் தான் இருந்தேன். அது பாருங்கள், எதிர்பாராமல் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு என் பொண்ணோடு வந்து எனக்கு நான் ஒரு ஹெர்பா லைஃப் அப்படிங்கிறதுல போனதுனால எனக்கு என் பொண்ணு வந்து இந்த செல் வாங்கி கொடுத்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படிங்கிறப்ப வாங்க, எனக்கு இந்த விவசாயி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு நீங்கள் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்களோ, எத்தனை பேர் லைக் கொடுக்குறீங்களோ, எத்தனை பேர் ஷேர் கொடுக்குறீங்களோ, கமெண்ட் பண்ணுறீங்களோ, அவங்க எல்லாரும் அம்மா அப்பாவாக இருந்தாலும், தம்பி தங்கையாக இருந்தாலும், அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் எல்லாருமே உறவு முறைகளாக நான் நினச்சி கைகூப்பி அவங்கள்ட்ட கும்பிட்டுக்கிறேன். அந்த லெவலுக்கு எனக்கு நன்றியை நான் அந்த லெவலுக்கு எனக்கு உதவி பண்ணீங்க. அதுவே எனக்கு பெரிய நன்றி. இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாயி அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப விவசாய வேலையில் சிறந்தவர். அப்படிங்கிறதுனால இந்த விவசாயம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விவசாயம் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் கொடுங்க. அதுக்கு எனக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னடா இந்த அம்மா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து நிறைய பேரன் பேத்தி பிள்ளை குட்டியெல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என் தம்பி தங்கையாக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, உங்களை நான் அந்த மாதிரி தான் நினச்சிக்கிறேன். அதனால் யாருமே வந்து ஏன்டா இப்படி பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு அந்த லெவலுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. நான் அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. ஏன்னா எனக்கு ஒர்க்கு நிறையா இருக்குது. விவசாயம் இன்றைக்கே உடம்பு முடியலைன்னு சொல்லி தான் இன்றைக்கி வீட்டில் இருந்தேன். அதனால் எனக்கு சப்ஸ்கிரைப் கொடுக்குறவங்களும், எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களும், எனக்கு வந்து லைக் கொடுக்குறவங்க, ஷேர் கொடுங்க அனைத்து பேருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ தலைக்கு பண்ணினதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாரத்தில் 1 நாள் 2 நாள் நான் வீடியோ போட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை பற்றி நினைக்காதீங்க. மற்றபடி இங்கிலீஷ்லலாம் என்னால் பண்ணி அனுப்ப முடியாது. எனக்கு அது தெரியாது. அதனால் என்னடா இவ்வளோ நான் 90 சாரி 94ல் 10th முடித்தேன். எனக்கு இங்கிலீஷ்னாலே வராது. இங்கிலீஷே எனக்கு பிடிக்காது. அதனால் எனக்கு இங்கிலீஷில் எந்த ஒரு வேர்ட்ஸையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிற முடியாது. அப்படிங்கிறதுனால ஏதோ இது ஒரு தொழில் அப்படிங்கிறத வச்சு நான் மைண்டில் வச்சு என்னோடய சுயநிலையத்தில் தான் நான் எவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ போடுற விஷயமே எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு என் பொண்ணு சின்ன சின்ன விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக்கிட்டு நான் அந்த விஷயத்தை வந்து மைண்டில் வச்சு இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் வாங்க அடுத்த வீடியோவில் எப்படிங்கிறத சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.